அது இன்னொன்று அந்த அந்த டேர்னுக்கெல்லாம் பின்னாடி ஹைட்டா அப்படிலாம் இல்லாமல் இது ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரு பார்த்தீங்களா? அது ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு அது. அண்ட் இன்னொன்று சார், இப்போ கடை வீடு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெரியவர் வீடு இதெல்லாமே செட்டு தான். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீடுமே செட்டா சார்? அது உண்மையான வீடா சார் இது? அது செட்டு அது. அது செட்டு தான். அது நம்மளுக்கு ஃபுல்லா போட வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. ஒரு ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் அந்த இந்த சைடு தெரியிற இந்த வியூ தெரியிறது மட்டும் பண்ணிட்டோம். இதுதான் இப்ப விக்ரம் சார் இருக்கிற வீடு தான் ஒரு காம்பவுண்டடா ஒரு கம்ப்ளீட் செட். பாரம்பரிய வீடா வச்சிருந்தாங்க. இதுல வந்து அழகா பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்லாம் கெஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காம்பவுண்ட உடைச்சோம். கடை தெரியாது. அந்த காம்பவுண்ட உடைச்சோம்னா ஆப்போசிட்ல எம்ப்டியா இருக்கேன்னு அங்க ஒரு பண்ணோம். இது பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். பின்னாடி என்னப்பா இதை உடைச்சிட்டீங்கன்னு, இதை விட சூப்பரா உங்களுக்கு கட்டி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா பின்னாடி செவத்தை உடைச்சி வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு வாசல் வச்சு பின்னாடி அந்த மாட்டுத் தொழுவம்லாம் ரெடி பண்ணது. இந்த சீனுக்கா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே செட்டா தெரியாது. அந்த தெரியக்கூடாது இவங்களுக்கு இந்த டைரக்டருக்கெல்லாம்.